Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு Excel macro பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு பேசிக்கான macro. சோ இதுதான் நம்மளோட first Excel macro வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம ஒரு macro பண்ணனும், கிரியேட் பண்ணனும் அப்படினா நமக்கு அதுக்கு தேவை டெவலப்பர் tab. சோ இந்த டெவலப்பர் tab இருந்தா தான் உங்களால macro யூஸ் பண்ண முடியும். In case டெவலப்பர் tab உங்களுது இல்ல அப்படினா எப்படி enable பண்றதுன்னு சொல்றேன் வாங்க. நீங்க files போய்க்கோங்க. Filesல போய்ட்டு optionsல customized ribbon இதல பாத்தீங்கன்னா இங்க டெவலப்பர்னு ஒன்னு இருக்கும். இந்த டெவலப்பர் எனேபிள் டிக் ஆயிருக்கா பாருங்க. அப்படி டிக் ஆகல அப்படினா நீங்க டிக் பண்ணீங்கனா அது எனேபிள் ஆயிடும். ஓகே கொடுங்க. இங்க உங்களுக்கு டெவலப்பர் tab வந்துரும். இதுல நம்ம விஷுவல் பேசிக் இந்த விஷுவல் பேசிக் எடிட்டர்ல தான் நம்ம மேக்ரோ ரைட் பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். எல்லாமே நம்ம இத யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். சோ இத கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அப்படினா இதுக்கான ஷார்ட்கட் வந்து Alt F11. சோ ஓபன் பண்ணனே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா sheet 1 this workbook அப்படின்றது வரும். நம்ம ஆனா மாடியூல்ல தான் நம்ம ரைட் பண்ண போறோம். சோ அதனால இன்சர்ட் போய்ட்டு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடியூல் இன்சர்ட் பண்ணனே ஃபர்ஸ்ட் மேக்ரோ ரைட் பண்ணனும் அப்படினா எந்த ஒரு மேக்ரோ ரைட் பண்ணனும் அதுக்கு பேசிக்கா தேவை ஸ்டார்டிங் வந்து சப்ல ஆரம்பிக்கணும். மேக்ரோ முடியாது வந்து எண்ட் சப்ல முடியணும். சோ இந்த சப் அண்ட் எண்ட் சப் இந்த இதுக்குள்ள தான் நீங்க வந்து மேக்ரோ உங்களோட கோடிங்கை டைப் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் சப் அப்படினு டைப் பண்றேன். இதுக்கு நான் என்ன நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ரோ அப்படினு போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் மேக்ரோ டைப் பண்ண உடனே அதாவது மேக்ரோ நேம் டைப் பண்ண உடனே நான் டவுன் ஆரோ பிரஸ் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எண்ட் சப் வந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை ஆயிடும். சோ நீங்க இந்த மேக்ரோ நேம் சூஸ் பண்ண சொல்ல நீங்க ஸ்பேஸ் இல்லாத மாதிரி மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க எப்படியான நேம் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். சோ வாங்க நம்ம இன்னைக்கு இதுல ஒரு பேசிக்கான ஒரு மேக்ரோ நம்ம ரைட் பண்ணுவோம். So first message box இதுதான் ரொம்பவே பேசிக்கான ஒன்னு. message box open bracket welcome to Excel Tech Tamil. So நான் டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மேக்ரோவை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணுவோம் வாங்க. சோ இத ரன் பண்றதுக்கு நான் F8 யூஸ் பண்ணி நான் இப்ப ரன் பண்ண போறேன். சோ இந்த F8 யூஸ் பண்ணி ரன் பண்ணா என்ன ஆகும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ரன் ஆகும். சோ இது மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வெல்கம் டு எக்ஸல் டெக் நம்ம என்ன கோடிங் போடுமோ அது நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸா வந்திருக்கு. நாங்க ஓகே கொடுத்துட்டு F8 கொடுத்துறேன். சோ இது நம்ம ஒன் ஷாட்ல ரன் பண்ணோம் அப்படினா நம்ம இந்த ரன் பட்டன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லனா F5 யூஸ் பண்ணியும் நீங்க F5 ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரன் பண்ணாலும் ஒரே ஷாட்ல ரன் ஆயிடும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.